சார் இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து அவர் நடத்துகிற தேவன், அவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதற்கு வந்திருக்கிறோம்? இங்கே எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். கரெக்டு தானே? எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கிறோம். கடந்த 2 ஆராதனையிலும் நான் கேட்ட கேள்வி இங்கேயும் நான் கேட்க போகிறேன். இங்கே நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எதற்காக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? நான் மற்ற சபைகளெல்லாம் கேட்கும்போது நான் பிரியாணிக்காக நான் கொண்டாடுறேன்னாலாம் சொன்னாங்க, புது துணிக்காக நான் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. கரெக்டு தான். எல்லோரும் இன்றைக்கி தான் புது துணியெல்லாம் போட்டிருப்போம், பிரியாணியெல்லாம் செய்வாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் கரெக்ட். இன்றைக்கி அதே கேள்வியை நான் இன்றைக்கி உங்கள் சமூகத்தில் நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏன் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? ஏன் இன்றைக்கி இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். நான் யாருமே நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சது நமக்காக பிறந்தார், அதனால் கொண்டாடுறோம். தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது? புது துணி, பிரியாணி, இது போலலாம் நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களை ஏதாவது பண்ணலாம். எதை சொல்கிறாங்க பின்னாடி? ஆண்டவர் பிறந்த நாள், அதனால் நம்ம கொண்டாடுறோம். கரெக்டு. வேறு நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறீங்களோ, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமாக நான் முடிச்சிடுவேன். நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா நானும் லேட் ஆக்கிடுவேன். ஸோ இப்போ முடிக்கிறது உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? கேட்கல. ஓகே. மனுஷனை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஸோ அதுக்காக நம்ம அவர் என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். வேறு இந்த சைட்லேருந்து ஏதாவது ஒன்று? எல்லாம் கீழே பார்த்தா என்ன பண்ணுறது? ஓகே, கர்த்தர் நல்லவர். எதற்காக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்றது நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருந்தாலும், போன சபையில் ஆராதனையில் நான் பேசினேன். எதற்காக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்னா, நம்ம சுதந்திரவானாய் மாற்றுவதற்காக நம்ம என்ன பண்ணுறாராம்? அதுக்காக தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஆண்டவர் இந்த பூமி எதற்கு வந்தாருன்னா, நம்ம சுதந்திரவானாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லி போன சர்வீஸ்லாம் நாங்கள் பேசினோம். அப்போ சுதந்திரவானன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலே அவன் எப்படி இருப்பானா? எஜமானனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வீடியோ யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் தயவாய் அந்த வீடியோவை பாருங்கள். எதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார்? முதல் காரியத்தை நம்ம போன ஆராதனை பார்த்தோம். நம்மளை சுதந்திரவாளனாய் மாற்றுவதற்காக தேவன் பூமிக்கு வந்தார். 2வது காரியம் இன்னைக்கு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 19வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 19 அதன் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எதற்கு வந்தாரா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமாக மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஓகே, கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே வசனமே சொல்லுகிறது, அப்போ நம்ம ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். கரெக்டு தானே? அப்போ நம்ம ஏதோ ஒன்று இழந்திருக்கிறோம். அந்த இழந்து போனதை, நம்ம லாஸ்ட் பண்ணதை, நம்ம தொலைத்ததை தேவன் திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும்படி தான் என்ன பண்ணார்? இன்னைக்கு வந்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு அந்த தேவனை நம்ம நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம். புது துணி போட்டது நல்லது, கரெக்டு தான். பிரியாணி சாப்பிட்றது கரெக்டு தான். எல்லாமே கரெக்டு தான். எதற்காக நம்ம அந்த கிறிஸ்மஸில் அவரை நினைவு கூறுகிறோம் என்றால், தேவன் நான் எதெல்லாம் நான் இழந்துட்டேன்னு நான் நினச்சினோ அதெல்லாம் எனக்கு திரும்பி என்ன பண்ணார்? எனக்கு திருப்பி கொடுத்துக்கிறார், எனக்கு கொடுக்க போகிறார். அதுக்காக தான் என்ன பண்ணார்? வந்தார். ஏன் இந்த இழந்ததை குறித்து ஆண்டவர் இவ்வளவு கருசனையோடு சொல்கிறார் தெரியுமா? லூக்கா 15வது அதிகாரம் வேகமாய் 4வது வசனத்திலிருந்து ஒரு 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போமே. லூக்கா, மைக்கில் வாசிங்களேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ.
கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்பு அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த தொலைந்து போனதைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதுக்கான சாட்சி தான், அதுக்கான ஆதாரம் தான் இந்த வசனம். ஒரு மந்தையில் எத்தனை ஆடு இருக்கா? ஒரு மந்தையில் எத்தனை ஆடு இருக்கு? இப்போ நம்ம பார்த்த மந்தையில் 100 ஆடு இருக்கு. 100 ஆடுக்கு இப்போ எத்தனை ஆடு காணாமல் போச்சு? ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆடு இப்போ காணாமல் போச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 100 ரூபாய் உங்கள் கையில் இருக்கு, 1 ரூபாய் காணாமல் போச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர் டு 99 1 ரூபான்னது வேல்யூ கம்மி தானே. ஐயோ என் 1 ரூபாய் காணோன்னு சொல்லி நம்ம தேர்றதை பார்க்கிலும், சரி ஓகே 1 ரூபாய் தானே அப்படின்ற மென்டாலிட்டி தான் நம்மளுக்கு இருக்கிறது. காரணம் அதோடைய மதிப்புன்னா இல்லை, 99 காட்டிலும் இது குறைவு தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கல. எதை முக்கியத்துவம் படுத்துறாருன்னா, 99 வந்து ஆடு இப்போ ரெடியாக இருக்குது, ஷெட்டில் இருக்குது, அதை அவர் பெருசாக பார்த்துக்கல, அதை அவர் பெருசாக கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கல. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை என்ன பண்ணுறாரு? அதை தேடி போகிறாரு. அதை தேடி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு ஓகே அதனால் சந்தோஷப்படலை, அதை கூப்பிட்டுட்டு வந்து பக்கத்து வீட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, நான் தொலைச்ச ஆடு மறுபடியுமே எனக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லி அது நிமித்தமாக எல்லாரும் சந்தோஷப்படுகிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தொலைந்து போன ஒரு ஆட்டுக்கே தேவன் இப்படியாய் கருசனையாய் ஒரு யோசிப்பார் என்றால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை மீட்டெடுத்த நம்மளை நம்ம ஒரு நாளும் தொலைத்திடவே கூடாது, ஒரு நாளும் நம்ம தொலைந்து போகவே கூடாதுன்னு சொல்லி நம்ம மேலே எவ்வளோ கருசனை உள்ள தேவனாக இருப்பார். அந்த தேவனை குறித்து நம்ம இன்னும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வரோம். அதற்காக தான் நம்ம எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ அதெல்லாம் திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் நமக்காக இந்த பூமியில் பிறந்து வந்தார். எதை நம்ம இழந்து போயிட்டோம் அதை குறித்து ஒரு 5 காரியத்தை குறித்து நம்ம அதில் பார்க்க போகிறோம். எதை நம்ம இழந்துட்டோம் சொல்லுங்களேன்? எதை நம்ம இழந்துட்டோம்? எதை நம்ம இழந்துட்டோம்? ஆசீர்வாதம் இழந்துட்டோம். வேற? சரி, நீங்கள் ரொம்ப என்ன பார்க்குறீங்க, ஐயா வீட்டில் ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆறிடோன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பார்க்காதீங்க, அதை இழந்துட மாட்டீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக அது குறித்த நேரத்தில் போய் சாப்பிட்ருவீங்க. எதை நம்ம இழந்துட்டோம்? முதல்ல காட்ஸ் டைரக்ஷன், ஆண்டவருடைய வழி காட்டுதலை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். முதல்ல என்ன இழந்துட்டோம்? வழி காட்டுதல். தேவனுடைய வழி காட்டுதலை நம்ம இழந்துட்டோம். ஏன் நம்ம அதை இழந்துட்டோம்? இந்த 15வது அதிகாரத்துல நீங்கள் மற்ற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு எங்கே பச்சை பசேல் இருக்கோ அங்கே என்ன பண்ணிடுமா? அங்கே என்ன இருக்குது, அது கண்ணி வச்சிருக்கிறாங்களா, இல்லை அதனால ஏதாவது பிரச்சனை வருமா, எதுவுமே யோசிக்காது. இப்போ அது கண்ணுக்கு என்ன தெரியுது? அங்கே போனால் எனக்கு பச்சையாக இருக்கு, அல்கோ. அங்கே போனால் அவர் கூண்டு வச்சிருப்பான், மாட்டிக்கும். இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் போகட்டுமா வேண்டாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த கிருபை நம்மளுக்கு என்ன பண்ணல, இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போனதை மறுபடியும் நான் உங்களுக்கு தரணும்னு தான் நான் வந்தேன். அதுக்காக தான் நான் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நான் பிறந்துட்டேன். எதுக்கு? நான் இழந்து போனதை எனக்கு தரணும்னு. என்ன இழந்துட்டு போயிட்டோம்? முதல் காரியம் காட்ஸ் டைரக்ஷன். அன்றைக்கி ஆபிரகாமும் லோத்தும் இப்போ பங்குடுறாங்க. நீ போகிற திசைக்கு நான் வரல, அதுக்கு ஆப்போசிட் திசை போகிறேன். இப்போ லோத்து பார்க்குறாரு, ஆபிரகாம் சொல்லிட்டாரு, ஐயா நீ எந்த இடத்துக்கானா நீ போயா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு நான் போய்க்கிறேன். அப்படியே லோத்து சுற்றி பார்க்குறாரு, சுற்றி அந்த ஏரியா அப்படியே அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பார்வை இருக்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு பார்க்குறாரு. பார்த்ததே அவருக்கு அந்த சைடில், ஐயா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப என்ன பண்ணுது,
பச்சை பசேல் இருக்கு, நான் என்ன பண்ணுறேன், இந்த வழியாக போயிடுறேன். சரி, ஆபிரகாம் சொல்கிறா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே போய் கடைசியில் என்னாச்சு, தன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாமல் தன் பிள்ளைகளோடு இவர்கள் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டு வேற ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியாய் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மோவாப் தேசம் அந்த இடத்துலேருந்து உருவாகிறத பார்க்குறோம். உண்மையாய் நம்ம கர்த்தரிடத்துல தேடி ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி அந்த பார்த்தா ஆபிரகாம் செயலை பார்த்து எல்லாம் காஞ்சு போய் கிடந்துச்சு. எல்லாத்தையும் அது பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பார்த்துப்பாருன்னு சொல்லி போனாரு. ஆண்டவர் அந்த இடத்துல அவரை வெட்கப்படுத்த விடவில்லை. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நம்ம இழந்தோமோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம திருப்பி நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. அதே போல் கிதியோன் ஒவ்வொரு முறை படையெடுத்துட்டு போகும்பொழுதும் ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவரே நான் இது போகட்டுமா, நான் என்ன செய்யணும். அதே போல் தாவீது, வேதத்தில் நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆண்டவரே நாங்கள் இந்த யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என்ன சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரத்தில் விசாரித்து அதை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் நம்மளுக்கு நல்ல டைரக்ஷன் கொடுக்குற, நல்ல பாதையை வழிகாட்டுதலை நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நிறைய சூழ்நிலையில் நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களிலும் நம்ம இந்த டைரக்ஷனில் நம்ம நடக்கிறோமா? ஆண்டவருக்கு இது இந்த டைரக்ஷனில் நான் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி நம்ம கேட்குறதே இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2 மாதத்திற்கு முன்பதாக நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ இங்கிருந்து கத்தார் தேசத்துக்கு வருகிறதுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணுறோம். ஆன்லைனில் ஒரு ப்ரைஸ் செக் பண்ணோம். அந்த டிக்கெட் பார்க்குறோம், ஒரு ரேட்டு காமிக்குது. சரி, ஓகே, இந்த ரேட்டு காமிக்குதுன்னு சொல்லி அது இந்தியன் அமௌண்ட்டில் காமிக்கிறதுனால எங்கள் கையில் இருந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இந்தியன் அக்கௌண்ட்டில் நான் வச்சாச்சு. அந்த அமௌண்ட்டை இப்போ நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே, பே பண்ணலான்னு சொல்லி கிட்ட போகிறேன். ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காமிக்குது. நான் பிளான் பண்ணிவிட்டு இப்போ நான் டிக்கெட் அதில் அமௌண்ட் போட்டுட்டேன். இப்போ நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அப்போ அங்கே அமௌண்ட் வந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காமிக்குது. இப்போ 1000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? உடனே எனக்கு நம்ம மைண்ட் இருக்குல்ல, நம்ம மைண்ட் எப்படிப்பட்ட மைண்டு தெரியுமா? ஒன்றே குறையாயிடுச்சு. அடுத்து நம்ம மைண்ட் எங்கே போவோம்? ஏசுநாதர்கிட்டயா? யோசிப்போம். எதுக்கு யோசிச்சு என்ன பண்ண போகிறோம்? காலை கரெக்டாக சொல்ல, என்னது, யாருக்கிட்ட பணம் கேட்கலாம்? அது வந்து நம்ம மைண்டுக்கு கரெக்டான இதுதான். இது யாருமே தப்பு, அதெல்லாம் கிடையாது. உடனே எனக்கு யோசனை வந்துச்சு, யார்கிட்ட கேட்கலாம்? ஏன்னா என்கிட்டயும் பணம் இருக்குது, ஆனால் வேறு அமௌண்ட் இதில் இருக்குது. இப்போ இதுக்கு மாற்றணும்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1/2 hour to 1 hour, மேக்ஸிமம் 1 hourக்குள்ளே தான் வரும். ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ், அந்த சார்ஜுன்னு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்போ இந்தியன் அமௌண்ட்லேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமே, யார் வச்சுருப்பா? யார்கிட்ட கேட்கலாம்? யாரெல்லாம் இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறா, கரண்ட்டாக வச்சுருக்கிறா? யோசி. கடை லிஸ்ட்டு போடுறேன். ஓ, இவங்கெல்லாம் கரண்ட் ஆக்டிவாக இந்தியன் அக்கௌண்ட்டு, எவங்கெல்லாம் இந்தியன் நம்பர் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்போது இந்தியன் அக்கௌண்ட் ஓகே, இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஓகேல அவங்ககிட்டலாம் நேராக போயிட்டு, இவங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கா? இருக்குது, ஓகே அனுப்பு. கூகுள் பேயில் அனுப்புனாங்க, அனுப்பிச்சாச்சு. சரி, மறுபடியும் உங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். மறுபடியும் புக் பண்ணுறேன். மறுபடியும் புக் பண்ணால் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காமிக்குது. இப்போ அவங்க தெளிவாக சொன்னான், டே என்கிட்ட இருந்தது 1000 ரூபாய் தான், 1000 ரூபாய் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் என்ன யோசனை வரும்? அடுத்து யார்கிட்ட போகலாம்? இப்போ 2 பேர்கிட்ட கேட்டேன், அதில் ஒருத்தர்கிட்ட கிடச்சிச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் 3 பேர் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட கேட்கலாம். உடனே அவங்கக்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, புக் பண்ணியாச்சு. மறுபடியும் புக் பண்ணிவிட்டு வரேன். கடைசியாக இன்னொரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. மறுபடியும் அவங்ககிட்டயே அவன் சொல்லிட்டான், டேய் என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, 10,000 நான் அனுப்பிடுறேன். நீ எவ்வளோக்கு வேணும்னா புக் பண்ணிவிட்டு மீதி எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பி அனுப்பு, இல்லைன்னா நீ எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது சேர்த்தே கொடுத்துருன்ட்டான். சரி, எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு அனுப்பியாச்சு. இப்போ நான் புக் பண்ணுறேன். புக் பண்ணி முடிச்சாச்சு. டிக்கெட்டை வரல, காசு போச்சுக்கான அத்தாட்சி எனக்கு வரல, பில்லு வரல, டிக்கெட்டு வரல. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அதிகமான அமௌண்ட்டு எங்கெங்கேயோ நான் வாங்கி என்ன பண்ணிட்டேன், டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். அந்த வெப்சைட்டில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறேன். நான் டிக்கெட்டை வேறு புக் பண்ணிட்டேன், பணம் போச்சு. இன்னும் டிக்கெட்டு காப்பி, அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி எனக்கு எதுவுமே வரல இன்னும். இப்போ இந்த பணம் போச்சுன்னா அவ்வளோதான்ப்பா. ஏதாவது எனக்கு இப்போ என்ன பண்ணுங்க,
உதவி செய்யுங்கன்னு சொல்லி எப்போ நான் இது பண்ணுறேன் பண்ணி, சார் இந்த ஆடு இந்த கசாப்பு கடைக்கு போயிடும்போது அப்போ வேணும்னா எப்படி இருக்கும், அது போல் பணத்தை கொடுத்துட்டு இப்போ நான் வேண்டுற ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ நான் வேண்டுறேன். அப்போ தான் ஆண்டு என் கூட பேசினார். சரிப்பா நீ எல்லாம் பண்ணது கரெக்டு தான், டிக்கெட்டை பார்த்த அதுக்கான ரேட்டுக்கான அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் போட்ட கரெக்டு, எக்ஸ்ட்ரா வந்துச்சு, என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல ஜோம் பண்ணியா நீ அப்படின்ட்டார். உண்மையிலே நான் அது பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம மைண்டு ஆல்ரெடி என்னன்னு இருக்கும், ஒன்று இல்லைன்னதே என்னாச்சு, எவன்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட கேட்கலான்னு தான் போச்சே தவிர யூ ஆர் நாட் லுக்கிங் டு த காட்ஸ் டைரக்ஷன். நம்ம ஆண்டவரை வழிகாட்டுதல் என்னவா இருக்கும்ன்றத. அதனால் எனக்கு லாஸ் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு 1000, 2000, 500, கடைசியில் இன்னொரு 500 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ லாஸ் எனக்கு. அப்போ ஆண்டு சொன்னார், ஜஸ்ட் உன் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேறு டேப் ஓப்பன் பண்ணி வேறு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி புக் பண்ணியிருந்தேனவே அதே அமௌண்ட் உனக்கு காமிச்சிருக்கோம். ஏன்னா டிக்கெட் புக்கிங்கில் அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, நிறைய வாட்டி பார்க்க ரேட்டு ஏற்றினே இருப்பாங்க. அதனால் நீ ரெஃப்ரெஷ் பண்ணி வேறு பேஜ் ஓப்பன் பண்ணி தானே உனக்கு சிஸ்டம் உனக்கு அதே ரேட்டு கிடச்சிருக்கும். பாருங்கள், தேவையில்லாத இவ்வளோ பணம் லாஸ்ட்டு வந்துருக்குமா எனக்கு. அதுக்கு தான் வசனம் சொல்கிறது, எதை இழந்தையோ அதை திருப்பி உனக்கு தரப்போகிறாரு. இன்றைக்கி நிறைய சூழ்நிலை மனுஷனை தான் தேட போகுது. அதை நான் சொன்னேன்ல, நான் மட்டும் வானத்திலிருந்தெல்லாம் குதிச்சு வரல, எனக்கும் அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இனி எனக்கு வருகிற பிரச்சனையில் நான் என்ன பண்ண மாட்டேன், இனி மனுஷனை தேடுறதை காட்டிலும் அவர்களுடைய டைரக்ஷனை நான் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், உம்முடைய டைரக்ஷனை நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், உன்னுடைய ஆண்டவரை வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நம்ம எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். முதல்ல பார்த்தோம், ஆண்டவருடைய வழிகாட்டுதலை நம்ம இழந்துட்டோம். ரெண்டாவது, எதை நம்ம இழந்துட்டோம், காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்துட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது இழந்து போன காரியம் என்னது, தேவனுடைய பாதுகாப்பை நம்ம இழந்துட்டோங்க. நகோமியை குறித்து நம்ம பார்க்குறோம், அவங்களோட ஓன் இஷ்டத்தின்படியாக தான் போகிறாங்க. இப்போ இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துச்சு, அந்த பஞ்சம் வந்ததுனால இந்த இருக்கிற இடத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். போனதெல்லாம் யார், இவங்க தான். இதை குறித்து நிறைய மெசேஜ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதனால் ரொம்ப நான் விளக்க விரும்பலை. இவர்களாக இஷ்டப்பட்டு போனாங்க, போனதுனால கணவன் இழந்து போயிட்டாரு, 2 பிள்ளைகள் இழந்து போயிட்டாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வராங்க. அப்போ சொல்கிறாரு, தேவன் எனக்கு கசப்பை கட்டளிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நகோமி. காரணம், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணல, இல்லாதனால தான் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால தான் அவங்க இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாருங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை நடத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. நான் நல்லா இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. காரணம், அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பு என்னை சுற்றிலும் மதில் போல இருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எந்த தீங்கையும் நம்மளை அணுகாதபடிக்கு நம்மளை வேலி அடைத்து பாதுகாத்துப்பார். ஆனால் இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியுமா, பாதுகாப்பு இல்லாதது போல இருக்கிறது. எந்த ஆடாவது நம்ம உள்ள வந்து மேய்ஞ்சிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறது, அந்த அளவுக்கு தான் நம்ம பாதுகாப்பு இருக்கிறது. நம்மளை சுற்றிலும் ஒரு வேலி காணாத போல காணப்படுகிறது. இன்னைக்கு அது மறுபடியும் இந்த வேலியை புதுப்பிக்கும்படியாக தான் தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த பூமிக்கு தேவன் வந்தார். எதற்காக? உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திர காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக எந்த பில்லி சூரிய காரியங்கள் வராதபடியாக தேவன் பாதுகாக்கும்படியாக தான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அந்த தேவனை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், we lost our potential. அது நாங்கள் பொட்டன்ஷியல், நம்மளுக்கு திராணி இருக்கும், தேவனுக்காக ஏதாவது செய்யணுன்ற திராணி இருக்கும். ஆனால் அந்த திராணிக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்லை. அதை நம்ம இழந்துட்டோம். எதை நம்ம இழந்துட்டோம்? தேவனுக்கு நம்ம செய்யத்தக்கதான திராணி நம்மளுக்கு இருந்தோம், நம்ம செய்ய முடியாம அப்படியே நம்ம வச்சுட்டோம். ஓ, அது ஐயாவோட வேலைங்க. எது?
பாய் போடுறது அது ஐயாவுடைய வேலைங்க. அவர் வந்து என்ன பண்ணிப்பார், அவர் போட்டு, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வேலை இங்கே நடக்குதா நமக்கு தெரியாது, எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறது. இது ஐயாவுடைய வேலைங்க, அது அவர் வந்து பார்த்துப்பாரு. இங்கே இந்த இடத்துல குப்பையாக இருக்குங்க, அது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வருவாங்க, அவங்களோட வேலை. பிகாஸ் இதுதான் வசனம் சொல்லுது, எதை நம்ம இழந்துட்டோம். நீ செய்யறதுக்கு உனக்கு திராணி இருந்தும் அதை என்ன பண்ணல, நீ செய்யறதையே அதே நன்றது, அதே ஆண்டவர் இது பண்றாரு. அவர் பொட்டன்ஷியல், உனக்கு இது செய்யறதுக்கு திராணி இருக்கும், இது எனக்கு லிஃப்ட் பண்றதுக்கு எனக்கு ஆக்சுவலாக நான் தள்ளி வைங்கன்னு சொல்லும்போது நான் யோசிச்சேன், தூக்க முடியுமான்னு பார்த்தேன். சரி, ஜஸ்ட் ஐ கேன் ட்ரை, அதுதான் வந்தேன், தூக்க முடிஞ்சு தூக்கி கீழே வச்சுட்டோம். கரெக்டுங்களா? செய்கிறதுக்கு திராணி இருந்தால் என்ன பண்ணோம், அது சின்னதோ சரி பெரியதோ சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் அந்த இழந்து போனதை ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு தரப்போகிறார். உனக்கு எந்த செய்கிறதற்கு திராணி இருக்கிறதோ அதை முழு மனதோடு செய்யத்தக்கதான, இது வரைக்கும் நீ முன்னாடி செஞ்சிருப்ப, ஆனால் இப்போ நீ செய்ய மறந்துட்டோம், இன்னைக்கு ஆண்டு மறுபடியும் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். நான்காவது காரியம், அவர் ஹாப்பினஸ். நம்மளுடைய மகிழ்ச்சி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு. அது ஆரம்பத்தில் நம்ம வர்ஷிப்பில் பார்த்தோம், சரிங்க நாளைக்கு கூட என்ன இல்லை, பல்லு தெரிஞ்சாதான் அது சிரிப்பு, இல்லைன்னா அது பேர் கசப்பு. இன்னைக்கு நம்மளால சிரிக்க கூட தெரியல. இப்படிதான் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு வீடியோ நான் பார்த்து, நம்ம நிறைய நேரத்தில் நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, பிஜிபி இந்த இடத்துலலாம் ஒருத்தர் வந்து நீங்கள் சிரிப்பு காட்டினா அவர் வந்து காசு தருவாங்கன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷனுக்கு இப்போ சிரிக்கவே தெரியாதான். ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், அந்த மனுஷனுக்கு இப்போ சிரிக்கவே தெரியாது. நீ என்ன காமெடி சொல்லு, சிக்கலக்கா இது பண்ணு, ஒரு சிரிப்பும் அந்த பிள்ளைக்கு அந்த மனுஷனுக்குன்னா அது வரவே வராதான். காரணம், அவன் வாழ்நாள் முழுவதும் சிரிப்பை அடக்கி 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 என்னாச்சு, இப்போ இது சொன்னால் சிரிப்பு வரணுன்ற அந்த அந்த இது நினைவே அவருக்கு என்ன பண்ணல, போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். காரணம் ஏன் அது நம்ம சிரிக்க முடியலன்னா, நம்ம சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மளால் சிரிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுதான் உண்மை. சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணிடுச்சு, சிரிக்க விடாத போல பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சது அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை. நீ இதில் எங்கே சிரிப்ப? கரெக்டு தானே? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகிழ்ச்சியை மறுபடியும் நான் அவனுக்கு திரும்ப தர போகிறேன். உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கா, நீ மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா நீ இரு, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷமா இரு, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ இழந்து போனதை நான் திரும்ப உனக்கு கொடுக்க போகிறேன். நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம், அவர் ஹோம் இன் ஹெவன். அதை நம்ம இழந்து போயிட்டே இருக்கிறோம். அதை நம்ம ஒரு நாளும் அறிகிறதே இல்லை. பரலோகத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் எப்படி இருக்காங்களா, புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 5 பேர் புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த அந்த சம்பவம் தான். ஆண்டவர் எப்போ வருவார் என்று தெரியாது. நான் எப்பவுமே ரெடியாகவே இருக்கணும். நம்ம எப்போ வருவார் என்று தெரியவே தெரியாது. நம்ம எல்லா நேரத்துக்கும் ரெடியாக இருந்தோம்னா கர்த்தர் நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். எதை திருப்பி கொடுக்க போகிறாரு? ஆண்டவர் வழியை, டைரக்ஷன் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு, ப்ரொடெக்ஷனை திருப்பி கொடுப்பாரு, பாதுகாப்புக்கு திருப்பி கொடுப்பாரு. நம்மளுக்கு செய்ய திராணி இருந்தும் நம்ம செய்யாமல் போனதை காரியத்தை மறுபடியும் நம்ம செய்ய போகிறோம். நான்காவது காரியம், அவர் நம்ம மகிழ்ச்சியை மறுபடியும் திருப்பி கொடுக்க போகிறாரு. கடைசியாய் பரலோகத்தையும் நம்ம அடையும்படியாக நம்ம செய்ய போகிறார். அது நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு பரலோகத்து போல என்னது வேஸ்ட், அதையும் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாரு, நம்மளுக்கு தரப்போகிறார். எப்படி இந்த இழந்து போனதை நான் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறது? ரெஸ்டோர் மீன்ஸ் மறுபடியும் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கு தான் லூக்கா 19வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 2வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. 2:3. லூக்கா 19:2-3.
ஊழியக்காரருக்கு தலைவனும் ம் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாங்க ஓடி அவரை போதும் போதும். பார்க்கும்படி. ஹல்லேலூயா. இந்த சம்பவமும் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நிறைய மெசேஜ் நம்ம கேட்டிருப்போம். எப்படி நம்ம இழந்து போனதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகேவை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சகேவு யாருங்கன்னா நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் தான். அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனத்தில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருக்கிறான். இஸ் a ரிச் மேன். நல்ல ஐஸ்வர்யமான பொசிஷனில் இருக்கிறான். நல்ல பொசிஷனில் இருக்கிறான். நல்ல பணம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை? ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ அவன் கூட இல்லை, ஏதோ நான் இழந்துட்டேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். ஏதோ என்கிட்ட மிஸ் ஆகுதேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். அதுதான் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல். அதுதான் வசனம் சொல்லுது. அது மேபி அந்த வசனம் அவனுக்கு தொட்டிருக்கும். அப்போது இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்க அவன் வகை தேடுகிறான். முதல்ல அவன் செய்கிற காரியம் என்னென்னா, அவனுக்குள்ள ஒரு தாகம் ஏற்படுகிறது. அவனுக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு தாகம் ஏற்படுகிறது. 19வது வசனம் அதிகாரத்தில் 3வது வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் என்ன பண்ணுறான்? வகை தேடினான். இன்னைக்கு நீ இழந்து போனதை நீ திருப்பி ரெஸ்டோர் பண்ணணும்னா முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு தாகம் வரணும். இன்னைக்கு இயேசு எனக்கு எப்படியாய் எனக்கு கூட வெளிப்பட போகிறார், இயேசு எனக்கு கூட எப்படியா பேச போகிறாரு, இன்னைக்கு இந்த வார்த்தை மூலயமா எப்படி என் கூட பேச போகிறாரு, இன்னைக்கு ஆராதனை வேலையில் ஆண்டவர் எப்படி என் கூட பேச போகிறாரு, பாடல் வேலையில் எப்படி என் கூட ஆண்டவர் பேச போகிறாருன்னு சொல்லி அப்படி அந்த தாகத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இழந்து போனதை திருப்பி தர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்காதவங்க ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த தாகம் நம்மளுக்குள்ள வரணும். கவனிக்காம போகிறதுக்கா நல்லா கவனிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கத்தக்கதான தாகம் நம்மளுக்குள்ள வரணும் முதல்ல. 2வது காரியம், 2வது அவர் என்ன சகேவு என்ன பண்றாருன்னா 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குள்ளனானபடினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருப்பான்னா குள்ளன். he never underestimate அவனுடைய பாடி, அவன் ஸ்ட்ரக்சர் அவன் என்ன பண்ணல, பொறுப்பெடுத்தல. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஏன் ஐயா ப்ரேயர் வரல, எனக்கு ஐயா கை ஒரு பக்கம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கை வலிக்கல, கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணல. ஆனால் சகேவை பார்க்குறோம், அவன் குள்ளனன்றத அவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை ஒரு நாள் அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் அதை என்ன பண்ணல, என் தோற்றத்தை நான் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அந்த தோற்றத்தை வச்சு ஆண்டவரை பார்க்க முடியாதுன்றதும் தெரியும். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு, நான் இழந்து போனதை நான் எப்படியாவது நான் திருப்பி பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, நல்ல பதவி இருக்கிறது, நல்ல பணம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. தேடும் போது தேவன் அங்க வருகிறதை பார்க்கிறத தேவனை எப்படியாவது பார்த்துனோன்னு சொல்லி போறாரு. அந்த தாகத்தின் நிமித்தமா போறாரு. போனாலும் நான் எப்படிப்பட்டவன், நான் குள்ளனா இருக்கிறேன்னு சொல்லி அதை பொருட்படுத்தவே இல்லை. நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்பதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவன் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஐயோ நான் குள்ளனா இருக்கிறேனே, என்னால் பார்க்க முடியுமா அப்படின்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தாராளமாய் போனான். அவனுடைய தோற்றத்தை அவன் பொருட்படுத்தலை. 3வது காரியம், அடுத்த வாசிங்க, அப்படியே வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்களேன். அவர் போகும் வழியில் நாங்க ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். போதும். முதல் பார்த்தோம், அவனுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு. 2வது அவன் தோற்றத்தை அவன் பொருட்படுத்தலை, அவனுடைய சரீரத்தை அவன் நல்லா பொருட்படுத்தலை. 3வது பார்க்குறோம், அவன் போகும் வழியில், இயேசு போகும் வழியில் முன்பதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்து மேல என்ன பண்ணிட்டான்னா ஏறிட்டான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆராதனை? 9 மணிக்கு. 8:30 மணிக்கெல்லாம் வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்கி பார்க்கலாம்? 1, 8:45, 1, 2,
ஆனால் அந்த சகேயுக்கு எப்படி இருந்துச்சான்? தேவன் வருவதற்கு முன்பதாகவே அங்கே ஓடி போய் கட்டத்தி மரத்து மேலே ஏற்றார். அதனால தான் அவன் இழந்து போனதை திரும்பி பெற்றுட்டார். இன்றைக்கி நம்ம ஏன் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளலன்றதுக்கும் இந்த வசனம் நம்ம சொல்லிக் கொடுக்கும். 9 மணிக்கு ஆராதனைக்கு 9 மணிக்கே வர முடியல. ஆனால் இவர் சகேயு என்ன பண்ணுறாரு? தேவன் வருவதற்கு முன்னாடியே போயிட்டாரு. பிகாஸ் ஹி நோஸ், நான் குள்ளவனா இருக்கிறனால இந்த கூட்டத்தை தாண்டியெல்லாம் என்னால் போக முடியாது. கண்டிப்பாக என்ன பண்ணோம்? அவர் வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணோம்? நான் அங்கே இருக்கணும். நீங்கள் அதை நீங்கள் அப்படி பண்ணி பாருங்க, நிச்சயமாய் நீங்கள் இழந்து போனதை கண்டிப்பாக நீங்கள் தெரியுங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறது. என் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து சொன்னார். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பான். ரொம்ப படிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது, நல்லாவும் படிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆவரேஜாக படிப்பான். அப்போது மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்கிறான், சார் நான் ஃபஸ்ட்டு மார்க் வரணும், நான் ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு மார்க்னு சொல்ல, நான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? மற்ற டீச்சர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா படி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, ரிப்பீட்டடாக சம்ஸ் போட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? 7 மணி ஸ்கூலுக்கு 6:30 வந்து உட்காந்துரு, நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டாரு. எத்தனை மணி ஸ்கூலுக்கு? 7 மணி ஸ்கூலுக்கு நீ 6:30 வந்து உட்காந்துரு அப்படின்ட்டாரு. அவன் சூழ்நிலை அவனை சீக்கிரமாக வர்ற மாதிரி பண்ணிடுச்சு. 7 மணி ஸ்கூலுக்கு அவன் 6:30 வந்து உட்காந்துட்டான். வந்து உட்காந்து சரி, ஒரு நாள் உட்காந்து பார்த்தான், 2 நாள் உட்காந்து பார்த்தான், 3ஆவது நாள் போர் அடிச்சிச்சு, புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ஏன்னா அவன் ஹாஸ்டலில் இருக்கிறதுனா, ஹாஸ்டலுக்கு மாற்றிட்டாங்க அவனை. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கிறான், நம்ம தண்டல் பக்கத்தில் தான். ஊர் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தண்டல் பக்கம் தான். ஹாஸ்டலில் போட்டுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவனை ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே கொண்டு வந்து விட்ருவாங்க. இப்போ 6:30 மணிக்கு அவன் ஸ்கூல் வந்தான். அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட். இப்போது 6:30 மணிக்கு வந்துடுறான். 7 மணி ஸ்கூலுக்கு அவன் 6:30 மணிக்கு வந்துடுறான்ல, அவன் தானே ஸ்கூல் ஃபஸ்ட்டு. 2 நாள் சும்மா உட்காந்துருந்தான், 3 நாள் சும்மா உட்காந்துருந்தான். 4 நாளுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, படிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தானா இல்லைன்னு தெரியாது, ஆனால் ரிசல்ட்டு வந்துச்சு, அவன் தாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் என்ன இதில் அர்த்தத்தில் சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியாது, இவன் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணுமா, சீக்கிரமாக போப்பான்னு இவர் சொல்லிட்டாரு. இவர் விளையாட்டாக சொன்னார். ஏன்னா இவன் ஆவரேஜாக தான் படிக்கிறான். நாங்கள் எங்கள் கிளாஸில் எல்லாருமே எய்ம் பண்ணது எல்லாமே ஒரு பொண்ணை நாங்கள் எய்ம் பண்ணோம். அந்த பொண்ணு தான் எல்லா டெஸ்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கும், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கும். அதுதான் சரி ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தா கடைசியில் இந்த பையன் வந்துட்டான். நாங்கள் எதிர்பார்க்கல. காரணம், நீ எப்போ உனக்குள்ள அந்த வாஞ்ச வந்து தேவன் போவதற்கு முன்பதாகவே, ஆராதனைக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்துடுறாருன்னு சொல்லி நிறைய மெசேஜ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த வாட்ச் இருக்கிறது. ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே நான் என்ன பண்ணிடணும்? தேவனுடைய ஆலயத்தில் நான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள், எதெல்லாம் இழந்து பண்ணீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். இதை செஞ்சார். 6வது வசனத்தில் வாசிப்போம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். போதுங்க, அவனுக்கு ஏதோ இழந்துட்டேன்னு தெரியும். பணம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் ஏதோ இழந்துட்டான். அதனால தான் தேவனை தேடி வந்தான். இந்த 6ஆம் வசனம் சொல்லுது, இப்போ ஆண்டவர் சகையை பார்த்து சொல்கிறார், நீ இறங்கி வாப்பான்னு சொல்கிறாரு. இப்போ அவன் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு அவன் எப்படி போகிறான்னா, அப்போ அவனுக்கு இது மாதிரி என்ன இல்லை, அவனுக்கு இது மாதிரி சந்தோஷமே இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவனோட லைஃப்பில் இல்லாது இருந்துச்சு. இப்போ தேவனை பார்த்த பிறகு அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இழந்து போனது ஒன்று அவனுக்கு கிடச்சிச்சு. என்னது? ஏதோ ஒன்று இழந்துட்டான், அது கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்தது வாசிங்க, 8வது வசனம். 8வது வசனம் வாசிங்களேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வாப்பா உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. இப்போ சந்தோஷம் வந்துடுச்சா? அவன் இழந்து போனது சந்தோஷத்தை திருப்பி அவனுக்கு கொடுத்துட்டாரு. சரி வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ இருக்கிற எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் பாவியான இருக்கிற மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு? நல்லா அந்தஸ்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் அவனை பாவியான மனுஷன் என்று எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணுறான்?
அநியாயமாக பணம் வாங்குறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான், பாவின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கிட்டான். வேற எந்த கெட்ட பழக்கமும் ஒரு வேளை இல்லை அவனுக்கு. இங்கே சொல்லப்பட்டது படி பார்த்தா அவன் அநியாயமாக ஒரு பணம் வாங்கியிருக்கணும். நீ அநியாயமாக நான் பணம் வாங்கினது தானே நீ என்னை பாவின்ற, அந்த பணத்தை நான் என்ன பண்ணுறேன், நான் திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஒரு தடவை நான் வாங்கியிருந்தேன், 4 லட்சம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி 4 லட்சம் திருப்பி கொடுத்துட்றான். திருப்பி கொடுத்துட்ட பிறகு தேவன் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன வந்துச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போது ரட்சிப்பும் வந்துச்சு. 10வது வசனம் வந்துடுச்சா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவன் வந்தார். இன்றைக்கி நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். சும்மா ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் தான் நம்ம எடுத்தோம். நீங்கள் அப்படியே யோசிங்க, ஆண்டவரே நான் என் லைஃப்பில் எதெல்லாம் நான் இழந்துட்டேன்ப்பா, இதெல்லாம் நான் இழந்துட்டேன் சுவாமி. மகிழ்ச்சி வந்து நம்மளையே அறியாமல் நம்ம இழந்துட்டுருக்குறோம். சிரிக்கவே நம்மளுக்கு தெரியல. காரணம் நம்ம சூழ்நிலை நம்மளை மகிழ்ச்சியாய் வைக்காததுனால, நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மளை மகிழ்ச்சியாய் வைக்காததுனால இன்றைக்கி நம்ம சிரிக்கவே மறந்துட்டோம். இன்றைக்கி தேவனிடத்தில் பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே நான் இன்றைக்கி ஏதோ இழந்துட்டேன்ப்பா, நான் இழந்ததை நான் திரும்பி நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் இழந்ததை மறுபடியும் நான் திரும்பி நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய வழியை நான், உங்களுடைய யோசனைகளை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய ப்ரொடெக்ஷனை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே என்னால் செய்ய முடிந்ததை நான் செய்யத்தக்கதான கிருபை நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியை நீங்கள் மறுபடியும் திருப்பி கொடுப்பீராக. நான் பரலோகத்தை அடையும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. இந்த 5 காரியத்தையும் பார்த்தோம், சகேயுடைய லைஃப்பையும் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, நீங்கள் 2000 வருஷத்துக்கு எங்களுக்காக தான் பிறந்தீங்க. காரணம் நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தீங்களே, அந்த நோக்கத்தை நான் வீணடிச்சுட்டு போகக்கூடாது ராஜா. நீங்கள் வந்த நோக்கத்தை நான் வீணடிச்சிடக்கூடாது. கர்த்தர் எங்களை மகிமையாக என்ற எடுத்து பயன்படுத்துங்க. நீர் பெரிய காரியங்களை கற்று நீங்கள் செய்வீராக. வழி நடத்துங்கப்பா, அழகு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.